ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில நாட்களாக சித்திரவிழியோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். சித்திரவிழி மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதை போன எபிசோடில் பார்த்தோம். அம்மா வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு இனிமேல் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரவிழி அம்மா வீட்டுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த கிராமத்து சூழலை நல்ல காற்றோட்டம், அந்த இயற்கையான காற்று ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து அந்த குழந்தைங்கள வளர்க்குறதுலேருந்து எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க. பசங்களும் நல்லா மிங்கிள் ஆகுறாங்க. சித்தி சித்தப்பா பசங்க அக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் குழந்தைங்கள கூட வந்து நல்லா விளையாடுறாங்க. இப்படியே போயிட்டுருக்குதுங்க. சித்திரவிழி வந்து, அம்மா நம்ம இங்கே வீட்டில் இருக்கிறத விட எங்கன்னா கோவிலுக்கு போகலாமா, ட்ரிப்புக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேம்மா, வாங்கம்மா ட்ரிப்பு எங்கன்னா போயிட்டு வரலான்னு ஆசைப்பட்றாங்க. சரி வாங்க, அங்கே ஒரு முருகர் கோவில் இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுக்குன்னு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமி தரிசனமும் நல்லா இருந்துச்சு. சாமி தரிசனம் பார்த்துட்டு வராங்க. சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தவுடனே கார்த்திகேயனும், அக்கா இந்த கோவில் நல்லா இருக்குதுக்கா, இந்த இடம் நல்லா இருந்துச்சு, நம்ம பார்த்துட்டு வந்தது இந்த மாதிரி இவ்வளோ அழகான சாமியோட தரிசனம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஜொல்லிக்கலாக இருக்கா அப்படின்னு நல்ல சாமியை பற்றியே புராணம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி டைம் ஆயிடுச்சு, நான் போய் சமைக்கிறேன்னு சித்திரை வீட்டில் போயிட்டு சாதம், கிச்சனில் எல்லாம் சிக்கன் இது அதுன்னு எல்லாம் வடை பாயசம் இது அதுன்னு எல்லாம் சமைக்கிறா. எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்றா. எல்லாருக்கும் பரிமாறா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு, வா அம்மா ரொம்ப டேஸ்டியாக இருக்குதும்மா சாப்பாடு, எப்பயும் போல் இல்லைம்மா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுன்றாங்க. குழந்தைங்களும் நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்களும், அம்மா நான் உங்ககிட்ட சாப்பிட மாட்டேன், நான் தாத்தா கிட்டே சாப்பிட்றேன்னு சின்னவனும் தாத்தா கிட்டே போய் உட்காந்துட்டான். தாத்தா கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். தாத்தா நீங்கள் தான் நல்லா எனக்கு இது பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், நான் அம்மா கிட்டே சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லின்னு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிராமத்தில் இந்த இடம் பாரு எவ்வளோ நல்லா காத்தோட்டமாக இருக்குது, இங்கேயே உட்கார வச்சு நான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க. அந்த குழந்தையும் சாப்பிட்டுட்டு, தாத்தா ரொம்ப நல்லா இருக்குது தாத்தா, அம்மா பாருங்கள் இன்றைக்கி நல்லா சமைச்சிருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்லிவிட்டு ஓடி போய் வந்து சாப்பிட்டுக்கிறான். இதேமாரியே போயிட்டு இருந்ததுங்க. அந்த பொண்ணுக்கு அம்மாவும், நீ ஊட்டாதம்மா பாட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சாப்பிட்றாங்க. பாட்டியும் சரி வா பேராண்டி நானே ஊட்டுறேன். இந்த ஸ்டோரி இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.